இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆதார் கார்டில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து 30 நாட்களுக்கு மேல் வந்து பெண்டிங்லேயே இருந்தால் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இதற்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து கிரீவன்ஸ் ஃபைல் பண்ணாலே போதும். அந்த கிரீவன்ஸ் ஃபைல் பண்ணி 7லேருந்து 15 நாட்களுக்குள் உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் எப்படி ஃபைல் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு நீங்கள் உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே மை ஆதார் .uidi.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஷோ ஆகும். வெல்கம் டு மை ஆதார்னு இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் வந்து கிரீவன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜில் வந்து ப்ளீஸ் என்டர் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கும். அது கீழே ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய நேம் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்டர் பண்ண பிறகு இமெயில் ஐடி இருந்தால் என்டர் பண்ணலாம், இல்லைனா கம்பல்சரி கிடையாது. அடுத்தது ஸ்டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கிரீவன்ஸ் ஆர் ஃபீட்பேக்னு இருக்கும். இதில் வந்து செல்ஃப் செலக்ட் பண்ணிவிட்டு பட்டனில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்டர் கிரீவன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அப்டேட் ரிலேட்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்டேட் ரிலேட்டட் வந்து செலக்ட் பண்ண பிறகு அடுத்ததாக என்டர் கேட்டகரி டைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கேட்டகரியில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். மொபைல் நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ணி பெண்டிங்கில் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்னும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஸ்டேட்டஸ் ஃபார் அப்டேட் ரெக்வெஸ்ட் இன் ப்ராசஸ் ஃபார் மோர் தென் 30 டேஸ்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிக்கிங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ண அடுத்ததாக நெக்ஸ்ட்டாக வந்து என்டர் எஸ்ஆர்என் நம்பர் ஆர் யூஆர்என் நம்பர்னு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்து கரெக்ஷன் பண்ணும்போதே உங்களுக்கு எஸ்ஆர்என் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை நோட் பண்ணியிருந்தால் அதை என்டர் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா யூஆர்என் நம்பர் வந்துருக்கும். அதை என்டர் பண்ணிவிட்டு இது சம்மந்தமான டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட வச்சுருந்தால் அதை வந்து அப்லோட் பண்ணிக்கிங்க. அது வந்து நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு ப்ரீவியஸ் ஷோ ஆகும். அது கரெக்டாக அப்லோட் ஆகிருக்குன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சா டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ரீவியூ மாதிரி ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கிரீவன்ஸ் வந்து ஃபைல் ஆகிடும். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் கொடுப்பாங்க, கிரீவன்ஸ் ஐடி கொடுப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சிங்க. அதை பயன்படுத்தி தான் உங்களோட கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ண முடியும். மறுபடியும் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் கிரீவன்ஸ் ஆர் ஃபீட்பேக் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கிரீவன்ஸ் ஃபைல் பண்ணும்போதே ரெக்வஸ்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை என்டர் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும். அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளைண்ட் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி 7 to 15 டேஸ்க்குள்ளே உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.